تعالى وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه وسلم أما بعد. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. ஹபீப் முஹம்மதுனா சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. மகத்துவம் வாய்ந்த இந்த இரவில் எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் நம் அறிவின் மீதும் உண்டாக்கி தந்தருள் புரிவானாக. இன்று ஓதப்பட்ட சூராவினுடைய மிக முக்கியமான சூரத்துல் அம்பியாவிலே ஒரு வசனத்தை குறித்து நாம் சிந்திப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த இரவினுடைய 13ஆம் தராவியின் சிந்தனைக்காக குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அம்பியாவுடைய சூராவிலே ஒரு வசனத்தை சொல்லுகிறான். 34வது வசனம் அது. وَمَا جَعَلْنَا لِبَشَرٍ مِّن قَبْلِكَ الْخُلْدَ أَفَإِن مِتَّ فَهُمُ الْخَالِدُونَ. நாம் உங்களுக்கு முன்னால் இதற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதருக்கு யாராக இருந்தாலும் ஹுல்து நிரந்தரத்தை நாம் உங்களுக்கு மனித சமுதாயத்தில் ஆக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்களும் நிச்சயம் எப்படி இறந்து மரணித்தார்களோ அதே போன்று மரணம் என்பது எல்லோருக்குமானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். நம் எல்லோருக்கும் தெரிந்த பிரபலியமான ஒரு வசனம் அது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆன்மாக்களினுடைய உயிர் என்று எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த உயிருக்கு மரணம் என்பது உண்டு என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். நாம் எல்லோரும் அதை அறிந்தவர்கள் தான். சூரத்துல் கஹ்ஃபிலே வருவதை போன்று சில பொக்கிஷமான வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மண்ணுக்கு அருகாமையிலே கபரிலே வைத்திருக்கும் பொழுது மண்ணுக்கு அருகாமையிலே சில பொக்கிஷமான வார்த்தைகளே இருக்கும். அந்த வார்த்தைகளில் பதிந்த விஷயம் என்னன்னா, மரணம் உண்டு என்பதை அறிந்த மனிதன்தான் வாழும் காலகட்டத்தில் என்னென்ன ஆசைகளும் என்னென்ன மகிழ்ச்சியும் வேண்டுமோ அத்தனையும் அனுபவிப்பவனும் அவன்தான். உலகத்திலேயே மரணத்தை தெரிந்து மகிழ்ந்து வாழ்பவன் மனிதன் மட்டும்தான் என்ற அந்த வாசகம் என்பது ஆச்சரியமாக இருக்கும் என தப்சீருல் ஜலாலைன்ல அந்த விரிவுரையாளர்கள் பதிவு செய்திருப்பார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், யுபஅது குல்லு அப்தின் அலா மா மாத அலைஹி. மரணம் எப்படி வரும் என்பது சம்பந்தமாக பேசப்படுகிறது. ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணம் வரும் என்ற ஹதீஸிலே வருகிறது. அல்லாஹ் நமக்கு இறுதியை சிறப்பானதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நிச்சயமாக மரணம் வரும் என்பது சம்பந்தமான நிறைய ஆயத்துகள் உண்டு. இன்னக்க மையத்துன் வ இன்னஹும் மையத்துன். நபியே நீங்கள் மையத்து அவர்களும் மையத்து என்று வரும். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத். நீங்கள் எங்கே இருந்தாலும் மௌத் உங்களுக்கு வரும் என்று வரும். இன்னொரு வசனத்தில் வருகிறது, வமா ஜஅல்னா லில் பஷரி மின் கௌமிக். உங்களுக்கு முன்னால் இதற்கு முன்னால் வாழ்ந்த எல்லா மனிதர்களுக்கும் நிரந்தரத்தை நாம் எப்படி ஆக்காமல் இருக்கிறோமோ உங்களுக்கும் நிரந்தரம் என்பது கிடையாது என்று வரும். நஹனு கத்தர்னா பைனக்குமுல் மௌத். இன்னொரு சூராவில் சூரத்துல் வாக்கியாவில் வருது, உங்களுக்கு நாம் எந்த மௌத்தை நிர்ணயம் செய்திருக்கிறோமோ அது உங்களை முந்தியும் போகாது பிந்தியும் வராது. அது நிச்சயம் அந்த நேரத்தில் வரும். இன்னொரு வசனத்திலே ஜும்ஆவிலே ஜும்ஆவுடைய சூராவில் வருது, குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. மௌத் என்பது நீங்கள் என்னதான் அடைக்கலம் கொடுத்து ஓடினாலும் அது உங்களை அடையும். ஒரு அமைச்சர் திட்டம் போடுறாங்க இல்லையா, நான் இந்த ஏழை எளிய மக்களை நாட்டினுடைய பசி பட்டினியில் இருந்து எப்படியாவது இறந்து போக விடமாட்டோம் என்று ஒருத்தர் திட்டம் போடுறாரு. இன்னொரு அமைச்சர் அதே மாதிரி என்ன சொல்வார்னா, யாரும் எந்த நோய் நொடியில் இறந்துவிடக் கூடாது என்பதற்காக சுகாதார அமைச்சர் அவர் ஒரு திட்டம் போடுவாரு. என்ன திட்டம் போட்டாலும் அதை அமல் செய்ய முடியும். ஆனால் மரணம் என்பது நோயினால் பசியினால் மட்டுமல்ல,
சுகத்தினாலும் சுகாதாரத்தினால் மட்டுமல்ல, மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் வழங்கக்கூடியதுதான். அவனுக்கு இரணம் எப்படி நாம் கொடுக்கிறோமோ மரணமும் அப்படித்தான் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார் ரப்புல் ஆலமீன். சொல்லுகிற இந்த செய்தியில் நாம் இப்பொழுது எதை பார்க்க போகிறோம் என்றால், ஒரு மனிதன் எப்படி இருக்கிறானோ அப்படியே மரணிப்பான் என்று சொல்லப்படுகிறது. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஒருத்தர் கஷ்டத்திலேயே வாழ்ந்து கஷ்டத்தை பற்றியே யோசனை வைக்கிறார் என்றால் அவர் கஷ்டத்தாகவே மரணிப்பார் என்று வருகிறது. ஒரு நல்ல அமல்கள் செய்தவராக இருந்து நல்ல சிந்தனைகளுடையவராக இருந்து நல்ல விஷயங்களில் ஈடுபடுபவர்களாக இருந்தால் அவர் நன்மையிலேயே வஃபாத்தாகுவார் என்று ஹதீஸிலே வருகிறது. ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி ஒரு துணியை அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது நல்ல கையால் நெய்யப்பட்ட துணி, அதாவது ஒர்க் பண்ண ஹேண்ட் ஒர்க் பண்ண துணி என்பதனால ரசூலுல்லாஹ் அதை ரொம்ப பிரியமாக வாங்கி கொண்டார்கள். வாங்கி கொண்டு அதை தங்களுடைய கீழாடையாக அணிந்து சபைக்கும் கூட வந்தார்கள், தொழுக வைத்தார்கள். அந்த நேரத்தில் இருந்த ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு இந்த ஆடை வேண்டும் என்று பிரியப்பட்டு வாங்கி கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் கேட்டு கொடுக்காம இருக்க மாட்டாங்க, நினைத்தாலே கொடுக்கிற கரம் அது, கேட்டு கொடுக்காம இருக்குமா, எடுத்து கொடுத்தும் விட்டார்கள். இருந்த சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, இதை போய் கேட்டையப்பா, அவங்களே ஆசைப்பட்டு கொடுத்த அந்த துணியை அவங்க எவ்வளோ ஆசையாக உடுத்துட்டு வந்தாங்களே, வந்த உடனே ஒரு நாள் கூட தாண்டலை நீ கேட்டுட்டிய என்று சொல்லும் பொழுது ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி மா சஅல்துஹு இல்லா தகூன கஃபனி பஅதல் மௌத். நான் கேட்டது எதற்குன்னா, நான் உண்மையிலே சொல்றேன், எனக்கு மௌத் உண்டு என்பதை நான் உணர்ந்து கொண்டு என் மௌத்திற்கு கஃபனாக இதை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஆடையை நான் கேட்டேன் என்று சொன்னார்கள். நிறைய பேர் இன்னைக்கும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய ஆயுள் காலத்தில் பறக்கச் செய்வானாக. வீட்டிலே கஃபனுக்கு என்று தங்களுடைய ஹலாலான வருமானத்திலே ஒரு துணியை வாங்கி வைத்திருப்பது சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து, தாபிஈன்களுடைய காலத்திலிருந்து, ஏன் சில உலமாக்கள் கூட இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா அவங்க செஞ்ச ஹஜ்ஜுடைய இஹ்ராம்கள் என் கஃபன் ஆடையாக வைத்துக்கொள், தயாராக இருப்பது, மௌத்துக்கு தயாராக இருப்பது. எப்படி ஒரு சர்வதேச அளவில் இன்னைக்கு ஒரு முஸ்லிம் தலைவர் தன்னை விட்டு மறைந்து போனாலும் இன்னொரு ஊர் அடைக்கலம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது, இன்னொரு இடம் தனக்கு வசதியாக இருக்கிறது, தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு தயார், நீங்கள் சொன்னால் போதும் என்று. ஆனால் வயது மூத்ததாக இருந்தாலும் என்றும் சிங்கம் சிங்கம் தான், சிங்கம் சிங்கம் தான். அல்லாஹ்வினுடைய பெயரால் இருப்பதினால் நான் அல்லாஹ்விற்காக வேண்டி வாழ்வதவர்களுக்கு மௌத்து ஒரு பெரிய பயம் அல்ல பெருமக்களே. மௌத்தை நினைத்து பயப்பட தேவையே இல்லை. மௌத்தினுடைய பயம் என்பது கெட்டவர்களுக்கும் தீயவர்களுக்கும் உலக ஆசை மிகைத்திருப்பவர்களுக்கு தான் மௌத்தினுடைய அச்சம் இருக்கும். இறைவனின் சந்திப்பை நேசப்படுகிற எந்த முஸ்லிமும் மௌத்தை பற்றி பயப்படவே மாட்டார். அப்படி ஒரு சர்வதேச தலைவரை தான் இன்று உலகம் இழந்திருக்கிறது. மௌத்தை அவர் மட்டுமல்ல, அவர்கள் குடும்பம் கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து எதிர்பார்க்காது மௌத்தை இன்பகரமான ஒரு சுவையாக, எப்படி வாழ்நாளில் வாழ்க்கையை இன்பமாக ஏற்றுக்கொண்டார்களோ மரணத்தையும் அவர்கள் இன்பமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெருநாளைக்கு ஆடை வாங்கி வைத்திருப்பது போன்று என் மரணம் உண்டு என்பதை அறிந்தவர்கள் அந்த மரணத்திற்கான கஃபன் ஆடையை அது ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதற்கு சில நல்லவர்கள் அந்த மௌத்திற்காக எப்பொழுதும் தயாராக இருப்பார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் என்னை தவிர இதற்கு பிறகு இப்படி ஒரு ஆட்சி துன்யாவில் யாருக்கும் கிடைத்திருக்க கூடாது என்று துஆ செய்தார்கள். அதனால நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனால் அல்லாஹ்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை சுலைமானை போன்று கேட்கவில்லை. என்னன்னா அவங்க துஆ கேட்டுட்டாங்க. இஃப்ரீத்துங்கிற ஒரு ஜின் தொழுகையில வரும்பொழுது எனக்கு எடுக்குது, தொழுகையில எனக்கு அட்டுழியம் செய்யுது. நான் நினைச்சிருந்தேன் அந்த இஃப்ரீத்துங்கிற ஜின்னை என்னால எனக்கு கட்டுப்படுத்தி இருக்க முடியும். நான் அல்லாஹ்ட்ட இருந்து பாதுகாப்பு கேட்டு இனிமேல் இந்த ஜின்கள் எல்லாம் என்கிட்ட சேட்டை பண்ணக்கூடாதுன்ட்டு ஜின் வர்க்கத்தையே என்னால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கட்டுப்பாட்டை தனக்கு மட்டுமே கேட்டதினால் அல்லாஹ்ட்ட அந்த துஆவை நான் கேட்கவில்லை என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கூட பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டிக்கொண்டிருந்த அந்த ஜின்களுக்கு முன்னால் நின்ற நிலையிலே மௌத்தானார்கள். எப்படி மௌத்தானாங்க?
கரையான் அரித்து கொண்டு அந்த அசா கீழே விழுந்த பிறகுக்கு தான் ஜின்களுக்கு தெரியும், இவ்வளவு நாளா விழிச்சு கொண்டே அசா குச்சில சாய்ந்து கொண்டே மரணித்தவாறு இருந்த சுலைமானுக்கு கட்டுப்பட்டு தான் ஜின்கள் கட்டுமானத்தை செய்திருக்கிறது பெருமக்கள். என்றால் எப்படி இந்த நிலையில ஒருத்தருக்கு மௌத்து வரும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அல்லாஹ் நம்முடைய நிலைகளையும் சரியாக அமைத்துக் கொள்வானாக. நல்ல நிலையில மௌத்து வரணும். சஜிதாவில் சில பேருக்கு மௌத்து வரும், குர்ஆன் ஓதும் பொழுது சில பேருக்கு மௌத்து. ஸுராரத் இப்னு அவ்ஃபா ரலியல்லாஹு ரஹ்மஹுல்லாஹ் சுபுஹ் தொழுகையில கிராத் ஓதி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு மௌத்து வந்தது என்று ஹதீஸ்களில் வருகிறது. கிராத் ஓதி கொண்டிருக்கும் பொழுது ஃபைதா நுகிர ஃபின் நாகூர் ஃபயௌம ஃபதாலிக யௌமஇதின் யௌமுன் அஸீர் என்று ஓதும் பொழுது அவர்களுக்கு மௌத்து வந்துருச்சு. ஹதீஸ்ல வருகிறது, தாலிபுல் இல்ம், கல்வியை தேடி சென்ற மாணவன் மௌத்தாகி விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு அருகாமையிலே அவர்களுடைய அந்தஸ்தை வைத்திருக்கிறான் என்று தாலிபுல் இல்ம், கல்வியை தேடுகின்ற உலமாக்களினுடைய மௌத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்படி யாருக்கு எந்த நிலையில எந்த நிலையில் எந்த மண்ணில் மௌத்து இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து அல்லாஹ் இவ்வளோ அழகா இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு, இங்க வந்த உடனே மௌத்தா போயிட்டாருங்க என்று சொல்வார். கிடையாது, அந்த இடத்திற்கு வந்து அவர் மௌத்தாக போகவில்லை பெருமக்களே. அந்த இடத்தில் மௌத் இருப்பதினால் அல்லாஹ் அவரை அந்த இடத்திற்கு கொண்டு வருகிறான் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், எந்த நிலையானாலும் பரவாயில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மதீனாவினுடைய மௌத் மகத்துவமானது என்று சொன்னதினால், இறைவா எனக்கு மதீனாவிலே மௌத்து கொடு என்று யார் கேட்டார்? அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். எனவே மதீனாவிலே அவர்கள் வஃபாத் ஆனார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் வந்து நின்று, என்னம்மா ஆயிஷா இன்னைக்கு என்ன கிழமைன்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னைக்கு திங்கட்கிழமை என்று சொன்னார்கள். யா அபனா, என்னுடைய தந்தையை இன்று திங்கட்கிழமை என்று சொன்னார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னார்கள், திங்கட்கிழமை தானம்மா என்னுடைய நேசர், என்னுடைய ஹபீப், என் உள்ளத்தின் உள்ளம், என் ஆறு உயிர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனார்கள். ஆமாம், நானும் இந்த திங்களில் வஃபாத்தாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அன்றைய நாள் கழிந்த பிறகு என்னுடைய தந்தை செவ்வாய்க்கிழமை வஃபாத் ஆனார்கள் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு கிழமை, அந்த கிழமையில் என் உயிர் பிரிந்திருக்கிறது, அதே கிழமையில் நானும் என் உயிரை பிரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்றால் நேசத்திற்குரியவர்களோடு தான் இருப்பார்கள் என்றார்களே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமக்களே, ஒரு நல்ல மௌத்தாளிகள், நல்ல சாலிஹீன்கள் எப்படி மௌத்தானார்களோ அப்படி ஒரு மௌத்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் தவறில்லை என்ற செய்தி இப்படிப்பட்ட ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மூவரும் ஒன்றோடு துயில் கொண்டிருக்கும் அந்த மதீனாவினுடைய நிலை குறித்து உலக முஸ்லிம்கள் எல்லாம் ஜியாரத்து செய்ய போகும்பொழுது சலாம் சொல்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, மூவருக்கும் ஒரே வயதில் தான் வஃபாத் வந்திருக்கிறது பெருமக்களே. மூவருமே 63 ஆண்டுகள் தான். நல்லவர்களுடைய தோழமை நல்லவர்களாகவே முடியும், அவர்களை போன்றே முடியும், அவர்களுடைய நெருக்கமாக. எனவே மௌத்து என்பதை நாம் சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. அது மிக சிறப்பிற்குரிய, அல்லாஹ் நாடினால் அதை நன்மைக்குரியவர்களாக அல்லாஹ் அதை ஆக்கி அருள் புரிகிறார். ஹதீஸில் வருகிறது, மௌத்தாளிகளை பார்த்து நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று வருகிறது. அது நன்மையை பகிர்ந்து. அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவுக்கு போகும்போது, அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம் லஹு, யா அல்லாஹ் இவரை நீ மன்னிப்பாயாக, இவர் மீது கருணை காட்டுவாயாக, இவருடைய மண்ணறையை ஒளிமட்டமாக ஆக்குவாயாக என்று மௌத்தை பார்த்து விட்டால், மையத்தை பார்த்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே துஆ செய்து கொண்டே இருப்பார்கள் என்று வருகிறது. மையத்தை பார்த்து பயப்படக்கூடாது, அவங்களுக்காக நிறைய துஆ செய்யணும். அவங்களுடைய விஷயங்கள் குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று வருகிறது. எனவேதான் ஜனாசாவை பின்தொடர்கின்ற பொழுது ஜனாசாவை போய் அடக்கின்ற வரைக்கும் 2 கீராத் நன்மை என்று ஒரு மையத்துக்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நன்மையை அறிவித்தார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. யார் ஒருவர் அல்லாஹுடைய சந்திப்பை வெறுப்பாரோ அல்லாஹ் அவர்களை வெறுக்கிறான் என்று ஹதீஸ் வருகிறது. பெருமக்களே, நஊது பில்லாஹ். மரணத்தை வெறுப்பவர் யார் என்றால் அல்லாஹ்வின் சந்திப்பை வெறுப்பவர் என்று ஹதீஸில் வருகிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் யாருதான் மௌத்த ஆசைப்படுவாங்கன்னு கேட்டாங்க. இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே
யாருமே மௌத்துனாலே ஒரு எதுக்கு மௌத்தா, இந்த இப்ப நான் மௌத்தா, யாருக்குமே ஒரு வெறுப்பு வரும் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை பற்றி நான் சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி நான் சொல்லவில்லை. உலகத்தில் வாழ்ந்த அமானிதங்களை நிறைவேற்றப்படாமல் மௌத்தாகுவதை யாரும் ஆசைப்பட மாட்டார்கள். கடனோடு மௌத்தாகுவதை யாரும் ஆசைப்பட மாட்டார்கள். குடும்பத்தோடு பிரிந்து விட்டு நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல உறவு, நல்ல நட்பு, நல்ல சமூகம், நல்ல உணவு எல்லாம் இருந்து ஒருவன் மௌத்தாகுவது யார் ஆசைப்படுவார்? நான் அதை குறித்து சொல்லவில்லை. அல்லாஹ்வை சந்திப்பதையே வெறுப்பவர்கள். ஏன் அல்லாஹ் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தான், இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா என்று யார் அல்லாஹ் மீது நிராசையாகி மௌத்தாக வேண்டும் என்று மௌத்தை ஆசைப்பட்டார்களோ, அந்த கெட்ட மௌத்தை ஆசைப்பட்டவர்களை குறித்து தான் நான் சொல்கிறேன். யார் மௌத்தை, அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுத்து மௌத்தாவர்களோ அவர்களை அல்லாஹ் கியாமத் நாளில் சந்திப்பதே இல்லை என்றார்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் மௌத்தை பற்றி. வன்னாசிஆத்தி கர்கா வன்னாஷிதாத்தி நஷ்டா, அந்த 2 ஆயத்து போதும். பாவிகளின் உயிர் எப்படி பிடுங்கப்படும் தெரியுமா? வன்னாசிஆத்தி கர்கா அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். பாவிகளின் உயிரை பலமா பிடிச்சு இழுப்பாங்க. வன்னாஷிதாத்தி நஷ்டா, நல்லவர்களுடைய உயிரை ரொம்ப லேசா இழுப்பாங்களாம். அந்த ஆயத்துடைய தஃப்சீர் வருது, மலக்குமார்கள் வந்து அந்த மலக்குமார்களை அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான். எந்த மலக்குமார்கள் என்றால், முள்ளில் மாட்டிக்கொண்ட துணியை பிடுங்குவதை போன்று பாவிகளின் ரூஹை பிடுங்குவார்களே அந்த மலக்குகளின் மீது சத்தியமாக. அதுதான் வன்னாசிஆத்தி கர்கா வன்னாஷிதாத்தி நஷ்டா. மாவிட விழுந்த முடியை எப்படி கைவிட்டு உடனே எடுப்பானோ லேசாக, அப்படி நல்லவர்களின் ரூஹை எடுக்கும் மலக்குகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குர்ஆனிலே நல்லவர்களுடைய ரூஹையும் பாவிகளுடைய ரூஹையும் எடுக்குகின்ற விதங்களை குறித்த மலக்குகளை குறித்து சொல்லப்படுகிறது. மலக்குகள் 3 மலக்குகள் இருக்கிறார்கள் பெருமக்கள். 3 மலக்குகள். மலக்குல் மௌத் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். சில பேர் கேட்பாங்க, இஸ்ராயில் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் எப்படி வருவார்? முஸ்லீமுடைய ரூஹையும் அவர் தான் எடுக்கிறாரு, காஃபிருடைய ரூஹும் அவர் தான் எடுக்கிறாரு, யூதர்களுடைய ரூஹையும் அவர் தான் எடுக்கிறாரு, செருப்பு தைக்கிற ரூஹும் அவர் தான் எடுக்கிறாரு, மன்னருடைய ரூஹையும் அவர் தான் எடுக்கிறாரு. ஒரே நேரத்தில் எப்படி அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் அப்படி அல்ல. எப்படி ரூஹ் எடுக்கப்படுகிறது என்றால், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் எடுக்கிறார்கள். அவர்கள் சில மலக்குகளை நியமித்து வைத்திருப்பாங்களா. அது அவங்க வந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட், அவங்களுக்குன்னு சில ஆள் வச்சிருப்பாங்க. குர்ஆன்ல வருது, குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி புக்கில பிக்கும். மலக்குல் மௌத் உங்கள்கிட்ட வந்து வஃபாத் ஆக்குவதற்கும் வருவார்கள். அவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால், உங்களுக்காக நியமிக்கப்பட்ட சில மலக்குகளை விட்டுட்டு போவாங்க. நான் அந்த இடத்துல அந்த ப்ராஜெக்டை முடிக்க போறேன், நீங்க எல்லாம் இதை முடிச்சிருங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். 2வது வகை யாருன்னா, மலக்குல் மௌத் நியமிக்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நியமிக்கப்பட்ட சில மௌத். அந்த 3வது யாருன்னா அல்லாஹ் யதவஃபுல் அன்ஃபுஸ் ஹீன மௌத்திஹா. அல்லாஹ் நேரடியாகவே சில ரூஹுகளை மலக்குல் மௌத்தை வைத்து கைப்பற்ற விதம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய விதங்களை குறித்து குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் ஏராளமாக வருகிறது. பெருமக்களே, கடைசியாக ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். உலகத்திலே நீங்கள் 1000 உபதேசம் பெற்று நீங்கள் தோற்று போனாலும், நம்மோடு சேர்ந்தவர்கள் நம்மை விட்டு பிரிகிற அந்த மையத்து இருக்கிறது இல்லையா, அந்நஸீஹத்து சாக்கினா, நம் குடும்பத்திலோ நம்முடைய உறவிலோ நம்முடைய நண்பர்களோ, அது ஒரு மௌன உபதேசி என்பதை மறந்து விடாதீர்கள். மௌத் என்பது நமக்கு ஒரு மௌன உபதேசி. அவங்க இறந்து போயிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க அப்படி நம்ம கடந்துடக்கூடாது. நமக்கும் உண்டு, நம்மை குறித்தும் மக்கள் இப்படித்தான் பேசுவார்கள் என்பதையும் விளங்கிக் கொள்ளணும். நம்ம எல்லாம் மோதிரம் போடுறோமே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மோதிரத்தில் இப்படி எழுதியிருக்குமா, கஃபா பில் மௌத்தி வாயிலா. எப்பெல்லாம் உமர் ரலியல்லாஹு அந்த ஒழு செய்யும் போது அந்த மோதிரத்தை சரி பண்ணுவாங்க இல்லையா, எங்கேயாவது போகும்பொழுது அந்த அசாக்குச்சி எடுக்கும் பொழுது அவங்க மோதிரத்தில் எப்படி எழுதியிருக்குமா, கஃபா பில் மௌத்தி வாயிலா. உனக்கு உபதேசங்கிறது மௌத்து ஒன்றுமே போதும் அப்படிங்கிற அந்த வாசகத்தை மோதிரத்தில் எழுதியிருப்பாங்களாம். மௌத்த குறித்த வாசகத்தை எழுது. ஏன்னா நாம் செய்யக்கூடிய அமல்கள் நல்லவையாக அமைய வேண்டும் என்பதற்காக, அத்துமீறிவிடக்கூடாது என்பதற்காக, இறைவனை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய ஆயுளில் வரக்கத்து செய்வானாக. நம்மோடு சேர்ந்திருந்த மக்கள் பெருமக்கள் யாரெல்லாம் நம்மை விட்டு மறைந்தும் ஷஹீதாகிவிட்டார்களோ அல்லாஹ் அவர்கள் மன்னரியை விசாலமாக்கி தந்தருள் புரிவானாக. உலகத்தில் முஸ்லிம் மக்கள் எல்லோரும் எதை துயரமாக கொண்டு, எந்த இஸ்ரவேலர்களுடைய பிடிமானத்திலே சூழ்ச்சியிலே மாட்டிக்கொண்டு இருந்து
எங்கெங்கெல்லாம் அவர்களினுடைய கோரத்தாண்டவத்தினால் உலகத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அல்லாஹ் அவர்களை அம்பியாக்களோடு சுஹதாக்களோடு ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்ற உயரகமான சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.